எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு டெக் கல்வி டாக்ஸ் நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ. ஓகே, இந்த இன்ட்ரோ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது, அப்புறமேட்டு மாதத்துக்கு எத்தனை வீடியோஸ் வரும், எத்தனை வீடியோஸ் வரும் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சேனலை நான் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் அப்புறமேட்டு எடிட்டிங் அப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் சரியாக வீடியோஸ் போட முடியல. கொஞ்ச நாளாக கிடையாது, ரொம்ப நாளாக போடல. 2 மாதமாக போடல. கிட்டத்தட்ட 2 மாதமாக, நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமாக போடல. பிப்ரவரியில் தான் டீசரே போட்டிருக்கேன். சேனலோட டீசரே போட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த இன்ட்ரோ வீடியோ எதுக்கு கண்டென்ட் வீடியோக்கு முன்னாடி விட்றேன்னா, ஜஸ்ட் நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் எந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி இந்த சேனலை பற்றி ஒரு புரிதல் வரும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மேக்ஸிமம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டெக் எஜுகேஷன்ஸ், அப்புறமேட்டு கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறமேட்டு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸை பற்றி தான் பேசுவோம். மேக்ஸிமம் டெக்னிக்கல் சைடு தான் பேசுவோம். டெக்னிக்கல் சைடில் கோடிங் பார்ட்ஸ் வரும். மேக்ஸிமம் நான் ஒரு பைத்தான், ஜாவா அந்த மாதிரி கோடிங் சீரிஸ் போடுறதுக்கு நான் பார்க்குறேன். அதுக்கும் நான் பார்த்துட்டுருக்கிறேன். அதுக்கும் கண்டென்ட்ஸ் எடுத்துகிட்டு நான் நிச்சயமாக ஜாவாக்கும் பைத்தானுக்கும் கண்டென்ட் போடுவேன். ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம நார்மலாக எப்படி கமாண்ட்ஸு, கிட் கமாண்ட்ஸு, லினக்ஸ் கமாண்ட்ஸு, அப்புறமேட்டு என்ன மாதிரி லினக்ஸ்லாம் இருக்குது, லினக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அப்புறமேட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், இதை பற்றின விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் எதுக்காக இந்த சேனலில் ஆரம்பித்தேன்னா, நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த மிச்சம் உங்களுக்கு சொல்லித்தரணும் ஒரு காரணத்துக்காக தான் ஆரம்பித்தேன். நிறையா இது பார்த்துருக்கேன். அதாவது நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்கள மாதிரி என்னால் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா இனிஷியலாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி உடனே என்னால் அந்தளவுக்கு கண்டென்ட் டீக்கலாக கொடுக்க முடியுமான்னு தெரில. ஆனால் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பெஸ்ட்டு தருவேன். அந்த வகையில் நீங்கள் நம்பலாம். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோ வீடியோவில் இதுவே அதிகம். ஓகே, நான் மாதத்துக்கு எத்தனை வீடியோ வரும்னு சொல்லிடுறேன். மாதத்துக்கு 3 வீடியோஸ் வரும். அந்த 3 நான் அதிகப்படுத்த பார்க்குறேன். ஒரு 4 மந்த்ஸ் டைம் கொடுங்க. நான் அதுக்கப்புறம் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் மேக்ஸிமம் ஒரு மந்த்துக்கு 6 to 8 வீடியோஸ் நான் ரிலீஸ் பண்ண பார்க்குறேன். மேக்ஸிமம் நிறைய ஷார்ட்ஸ் வரும். வீடியோஸ் கம்பேர் பண்ணும்போது நிறைய ஷார்ட்ஸ் வரும். ஷார்ட்ஸ் எப்படி தான் வாரத்துக்கு 2 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி கூட பார்க்குறேன். அதே மாதிரி என்னால் வீடியோஸ் அவ்வளோவா போட முடியாத காரணம் என்னென்னா, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். எனக்கு அந்த பக்கம் காலேஜ் போயிட்டு இருக்கிறனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுலேயும் நான் இதெல்லாம் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் ஈவினிங் டைமில் நான் எடிட் பண்ண முடியும். ஈவினிங்கும் நான் அதுக்கப்புறம் எனக்கு ஈவினிங்கும் ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க் முடிச்சு நான் எடிட் பண்ணுறனால கொஞ்சம் டிலே ஆகும் வீடியோஸ். மிச்சபடிக்கு ஒரு 4 மந்த்ஸ் கொடுத்தீங்கன்னா அதையும் நான் செட்டில் பண்ணி மேனேஜ் பண்ணிடுவேன். ஏன்னா எடிட்டிங் எனக்கு ஃபாஸ்ட்டாக வந்துருச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வீடியோஸ் வரதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா சண்டே ஒரு நாள் உட்காந்து ஒரு 3 வீடியோ ஷூட் பண்ணேன்னா நான் அதை எடிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த வாரத்துலேயே 3 வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிடுவேன். எனக்கு அந்த மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி டைம் இருந்துச்சுன்னா பிரச்சனை. அந்த மாதிரி நான் எடிட்டிங் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. எடிட்டிங் இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி எடிட்டிங்கில் எது குறைனாலும் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் அதை கரெக்ஷன் பண்ணிட முடியும். ஏன்னா எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, எந்த மாதிரி விஷயம் எப்படி இந்த மாதிரி விஷயத்தை இப்போ தான் பண்ணணும்னு சொல்லி தெரியாது. இனிஷியலாக நான் சொல்ல போனால் ஒரு காப்பிரைட்டுங்க ஒன்று இப்போ தான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாளாக கேட்டுக்கிறேன். யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே நான் ஆரம்பித்த ஒரு வாரத்துலேயே காப்பிரைட் ஸ்டீக் வந்துருச்சுன்னு சொல்லி எனக்கு வரல. ஆக்சுவலாக மிச்ச யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துச்சு. அதை பார்க்கும்போது சரி போடலாமா வேண்டாமா கண்டென்ட்டை, பேசுறதுக்கெலாம் காப்பிரைட் கொடுக்குறாங்கன்னா அப்போ நாம் இனிஷியலாக ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுக்கு மேலே பிரச்சனை வராது. இருந்தாலுமே ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஆரம்பிக்கலாம், அவன் ஃபேஸை காட்டலாமா வேண்டாமான்னு சொல்லி எக்கச்சக்க பயம் இருந்துச்சு. அந்த பயத்தெல்லாம் மீறி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் மீறியும் கிடையாது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பயமே வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கண்டென்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இன்ட்ரோ வீடியோலையுமே ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி கரெக்ஷன் பண்ணுங்கள், இந்த விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஒருவேளை நாய்ஸ் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். மைக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ மைக்கு நான் யூஸ் பண்ணுறது நார்மல் ஒரு 300 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். நார்மலாக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலுமே சொல்லுங்கள். இந்த இன்ட்ரோ வீடியோ எதுக்காகனா, என்னோடய மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டென்ட் வீடியோவில் அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி அந்த எடிட்டிங் மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணுவேன். சப்போஸ் அதில் ஏதாச்சும் ஆடியோ இஷ்யூ இருந்தாலுமே ரெண்டாவது அது டப் பண்ணலாமான்னு பார்த்துட்டு நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே, அதனால் இந்த இன்ட்ரோ வீடியோவில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸை நீங்கள் சொன்னீங்கன்னா
அதை இம்ப்ரூவ் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நான் அந்த கண்டென்ட் வீடியோ வந்துடும். இனிஷியல் ஃபஸ்ட்டு கண்டென்ட் வீடியோ வந்து கிட் பற்றி தான் போட்டிருக்கேன். கிட்டப் பற்றி தான் போட்டிருக்கேன். கிட்டப்பில் எப்படி நம்ம நார்மலாக இனிஷியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், கிட்டப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் அது கூட எப்படி கிட் பேஷ் யூஸ் பண்ணி அதில் ஒரு ரெப்போசிட்டரியை க்ளோன் பண்ணுறது, புஷ் பண்ணுறது பற்றி தான் பேசியிருக்கேன். அதான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த கண்டென்ட் வீடியோவில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வித் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, அவ்வளோதான். இன்டர்வியூவில் இது பேசுனது ரொம்ப அதிகம். ஆல்ரெடி நார்மலாக நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, 60 செகண்ட்ஸ் தான் ஒரு வீடியோ பார்ப்பீங்க. நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. ஸோ ஓகே, ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன்.